எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. 9வது சித்த மருத்துவ திருநாள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய 6ஆம் தேதி சித்தாவுடைய திருநாள் என்றாலும் 3ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன கொண்டாட போறோம். இந்த அடுத்த இருக்கக்கூடிய 3, 4, 5, 6 அத்தனையுமே பார்த்தோன்னா சித்தாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பல இடங்கள்ல, அது கல்லூரி மூலமாக, மாணவர்கள் மூலமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு உலகம் முழுக்க நம்ம தான் இதை ஒரு ஸ்டூடெண்ட் மிஷனா மாற்றணும். அதனுடைய அடிப்படையாக தான் இன்னைக்கு நாம தொடங்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2 நிறுவனங்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய 3வது இணைந்து 3 நிறுவனங்களும் இணைந்து இந்த ஒரு சித்த மருத்துவ திருநாள் மூலியமாக சித்த மருத்துவத்தினுடைய இம்பாக்ட், அதனுடைய உண்மையான ஒரு கருத்து, அதன் மூலியமாக உலக மக்களை நோய் இல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிக முக்கிய ஒரு தருணத்தை இந்த இடத்துல என்ன பண்றோம், நமக்கு ஒரு மிஷனா எடுக்கிறோம். அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அதாவது நோய் வந்த பிறகு நம்ம பார்ப்பது என்பது நம்ம வேலை கிடையாது. நோய் இல்லாமல் ஆரோக்கியமா சமுதாயம். எத்தனை பேர் சித்தா வாழ்வியல் முறையில இணைகிறாங்க, சித்தா வாழ்வியல் முறையில இணைந்து அதனால அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 50 வயது ஆகுது, எனக்கு சுகர் இல்ல, பிபி இல்ல, எனக்கு நான் ஆஸ்மா கிடையாது, தோல்வி வியாதி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் சித்தா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படிங்க? சித்தா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில இந்த திருநாளை நம்ம பார்த்தோன்னா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதற்காக மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. சோ இயக்குனர்கள், முன்னாள் இயக்குனர், தற்போது இயக்குனர் ஜெனரல் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய உலக மக்கள். அண்மையில பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தக்கூடிய மிகப்பெரிய டிவைன் பாரத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த என்டையர் டீம் வந்திருக்கிறாங்க. பிளஸ் WHO இருக்கக்கூடிய மும்பை கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்முடைய ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க. பல பேர் வரவேற்பு மட்டுமல்ல, இதை ஒரு சித்தாடைய விஷஸ் மட்டுமல்ல, நியூ இயர் விஷஸ். இதை நம்ம தொடர்ந்து கொண்டாடணும். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். வாய்ப்புக்கு நன்றி.